வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் அறிஞர் அண்ணாவின் அரசியல் நாகரிகம் குறித்து ஒரு சில சிந்தனை வரிகள். தமிழகத்தின் முதலமைச்சராக அறிஞர் அண்ணா பதவியேற்ற சில காலம் சென்று அவருடைய பள்ளியில் ஒன்றாக படித்த நெருங்கிய நண்பர் ராஜகோபாலன் அவரை பார்ப்பதற்காக முதலமைச்சர் அலுவலகம் செல்கிறார். அங்கு முதலமைச்சர் அலுவலகத்தில் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. அப்போ அவர் நேராக போய் பணியாளர்கிட்ட சொல்கிறாரு, அறிஞர் அண்ணா எனக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர், நான் உடனடியாக பார்க்கணும்னு. அவர் உள்ளுக்கு போய் அனுமதி கேட்கும் பொழுது அறிஞர் அண்ணா சொல்கிறாரு, அந்த பற்றுச்சீட்டு எண்களின் பிரகாரம் அவர்களை உள்ளக்கு அனுப்புங்க, யாருக்கும் சிறப்பு சலுகை கொடுக்காதீர்கள் என்று. ஆக வெளியே வந்து ராஜகோபாலன் 1.5 மணி நேரம் காத்திருக்கிறாரு. பொறுமை இழந்து போய் சொல்கிறாரு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, உள்ளுக்கு இருக்கிறது யார் தெரியுமா, நீ இன்னும் என்ன அனுப்பாமல் இருக்கிறேன்னு. அப்போ மீண்டும் அவர் போய் பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, பொறுமையாக வர சொல்லுங்கள்னு. பிறகு இவருடைய நேரம் வந்த உடனே உள்ளுக்கு போன உடனே அறிஞர் அண்ணாவை பார்த்து சொல்கிறாரு, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ முதலமைச்சர் ஆனால் எனக்கெல்லாம் சிறப்பு சலுகை இல்லையான்னு. அப்போது அறிஞர் அண்ணா சொல்கிறாரு, வீட்டில் நீ எப்போதும் எந்த நேரத்திலும் வரலாம், திட்டலாம், ஏசலாம், என்னை என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இங்கு நான் முதலமைச்சர், இங்கு சில விதிமுறைகள் இருக்கிறது, ஆக அதை நான் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். எதிர்கட்சியினரை எப்போதும் சீக்கிரமாக நான் சந்திக்கிறேன், அவங்க சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய கட்சிக்காரர்களை 2வது தான் சந்திப்பேன், அவங்க எனக்காக காத்திருக்க மாட்டாங்களா. அதிலும் உன்னை போன்ற என் நெருங்கிய நண்பர்களை 3வதாக கடைசியாக தான் பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் நேரம் எடுத்து உன்னோட நான் பேசலாம் என்று சொன்னவுடன் ராஜகோபாலன் தவறை உணர்ந்து வெளியே வந்து பணியாளர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போறாரு. ஆக இது போன்ற நாகரீகம், அரசியல் நாகரிகம், முதிர்ச்சி இன்று இருக்கிறதா, சிந்திப்போம் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். அன்புடன் மு. கணேசன்.